இந்த இடம் தான் நாங்கள் இப்போ மதீனா முனவரால மஸ்ஜிதுல் கூபாவுக்கு போகிறதுக்கான இந்த காட் சர்வீஸ் இருக்கிற இடம். இங்கேருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நடந்து போயிருக்கிற ரூட்டால் தான் இந்த காட் போகுது. இதுக்கு 20 ரியால் சார்ஜ் பண்ணுவாங்க. நாங்கள் இதில் போகிறோம். இந்த போகிற ரோட்டில் எப்படி இருக்குது, ரசூல்லா போன பாதையை பார்த்து கொண்டு போவோம். வாங்க என்னோட அப்படியே போவோம். வந்து மஸ்ஜிது நபவியில் கேட் நம்பர் 336க்கு முன்னால் நேரே வந்தேன்னு சொன்னால் அந்த இடத்துலேருந்து இந்த காட்டெடுத்து போகலும் இப்போ போய்கொண்டிருக்கிறோம். பாருங்கள், கடை தெருகளுக்கு கூட அப்படியே போய்கொண்டிருக்குது. இப்போ மதீனாவுடைய கடை தெருகளை கடந்து நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். இந்த பாதைகள் அப்படி இந்த ரோட்டில் வந்து பொதுவாக இந்த கோல்ஃப் கார்ட் போகிற ரோட்டில் வந்து நாங்கள் காரில் போனோம்னு சொன்னால் இந்த பாதையில் போக இயலாது. அது வேறு ரோட்டு கூட தான் போகும். இப்போ மஸ்ஜிது நபவிட இந்த அடுத்த எக்ஸ்டென்ஷன் பக்கமாக அந்த ரோட்டு கூடாக போய்த்து கொண்டிருக்கிறோம். இல்லை இங்கால பக்கம் ஹோட்டல்கள், மெயின் ரோட் அங்கால பக்கமாக இருக்குது. அதால் இப்படி இந்த ஷார்ட்கட் ரோட்டால் தான் போய் கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் சலாம் வீதியை கடந்து போய்கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் தான் மஸ்ஜிதுல் ஹமாமா, மஸ்ஜிதுல் அலி, மஸ்ஜிதுல் உமர் இப்படியான பள்ளிவாசல்கள் எல்லாம் இருக்குது. அதையெல்லாம் தாண்டி இன்னும் போய்கொண்டிருக்கிறோம். இது குறிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து சென்ற பாதை கூடாகத்தான் இந்த காட் வாகனத்திலே நாங்கள் போய்கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கும் இதில் இதே பாதையிலேயே நடந்து செல்லலாம். சுமாராக 45 நிமிடங்கள் தொடக்கம் 1 மணித்தியாலங்களை தாண்டி நடக்க வேண்டி வரும். அப்படி நடக்க முடியுமானவர்கள் நடந்து கூட செல்லலாம். நடப்பதற்கு எந்த கட்டணமும் இல்லை, நடந்து செல்லலாம். நாங்கள் இந்த அனுபவம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்பதற்காகத்தான் இந்த பாதையிலே சென்று கொண்டிருக்கின்றோம். இப்போ இந்த சலாம் வாசல் பகுதி எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். அதனுடைய கடை தெருக்கள், மக்கள் நடமாட்டங்கள் எல்லாம் இவ்வாறானதாக இருக்கும். மஸ்ஜிது நபவியை சுற்றி இவ்வாறான பல பாதைகள் இருக்கிறது. அந்த பாதைகளில் ஒரு பாதை தான் இந்த சலாம் பாதை. சலாம் பாதையினூடாக நாங்கள் இப்பொழுது சென்று கொண்டிருக்கின்றோம். அது இருமரங்கிலுமே இருக்கின்ற கடைத்தெருக்களின் காட்சிகளையும் நீங்கள் பார்க்கின்றீர்கள். இதுதான் அதோ தெரிகிறது உமர் மஸ்ஜித். அந்த மஸ்ஜிதையும் தாண்டி நாங்கள் இப்பொழுது சென்று கொண்டிருக்கின்றோம். இன்னொரு கடைத்தெரு இது மஸ்ஜிதுல் கூபாவுக்கு போகிற நேரத்தில் நைட்டில் உள்ள ஒரு சோக்கொண்டு அதை கடந்து போய்த்து கொண்டிருக்கிறோம். இந்த இருக்குது நைட் பஜார் ஒன்று இங்கே இருக்குது. அந்த பஜார்களுக்கு கூடாக இப்போ போய்கொண்டிருக்கிறோம். இங்கேயும் மக்கள் நடமாட்டங்கள் ரொம்பவும் பிஸியாகவே இருக்குது நைட்டாக இருந்தாலும். நாங்கள் இப்போ போய்கொண்டிருக்கிற டைம் வந்து 12:20, அதாவது நடுநிசி 12:20க்கு தான் இந்த பயணத்தை போய்கொண்டிருக்கிறோம். அந்த நேரத்தில் உள்ள பிஸியை பார்த்திங்கன்னா உங்களுக்கு விளங்கும் எவ்வளவு கலகலப்பாக மக்கா நகரங்கள் 24 மணித்தியாலவும் இருந்து கொண்டிருக்கிற இந்த காட்சிகளுக்குள்ளாகத்தான் நாங்களும் போய்கொண்டிருக்கிறோம். இங்கேருந்து மஸ்ஜிதுல் கூபாவுக்கு போகிற வழியில், அப்படி இல்லாட்டி மஸ்ஜிதுல் கூபாவிலிருந்து மஸ்ஜிது நபவிக்கு வார வழியில் இடையில் மஸ்ஜிதுல் ஜும்மா என்ற ஒரு பள்ளிவாசலும் இருக்கிறது. அது சம்பந்தமாக நாங்கள் இன்னொரு அந்த விசிட் ஒன்று பண்ணி அந்த பள்ளியினுடைய விவரங்களை உங்களோடு தர இன்ஷா அல்லாஹ் காத்திருக்கின்றேன். அதுதான் முதலாவதாக ஜும்மா நடந்த பள்ளிவாசல். அதனுடைய சரித்திரம் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் கூபாவிலிருந்து ஒரு வெள்ளிக்கிழமை நாள் தான் மஸ்ஜிது நபவியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்துக்காக வருகிறார்கள். வருகின்ற வழியிலே ஜும்மாவுடைய நேரம் வரவே அந்த இடத்திலே சஹாபாக்களோடு ஜும்மா தொழுகிறார்கள். அதனால் தான் அந்த இடத்துக்கு மஸ்ஜிது ஜும்மா என்று பெயர் வைக்கப்பட்டு அந்த இடத்துல இப்பொழுதும் ஒரு மஸ்ஜித் இருக்கிறது. இப்போ பஜார்களை தாண்டி வந்தவுடனே இருக்கிற ஏரியாக்கள் இப்போ லைட்ஸுகள் அந்த இதெல்லாம் குறைஞ்சி இப்போ ஒரு சின்ன கிராம பாதைகளுக்கு கூடாக மாதிரி நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். 12 மணிக்கு தொடங்கிச்சு இந்த ஜேர்னி. இப்போ பஜார் எல்லாம் தாண்டி இப்போ ஒரு வில்லேஜ் மாதிரியான ஏரியாக்குள்ளாக போய்த்து கொண்டிருக்கிறோம். 12 மணிக்கு ஆரம்பிச்சிச்சு எங்களோட ஜேர்னி. இப்போ 12:30 ஆகுது. இது காட்டில் வந்ததே இப்போக்கு இன்னும் அரை மணித்தியாலம் இன்னும் நாங்கள் கூபாவுக்கு போகல. நடந்து வரத்துக்குண்டா நான் சொன்ன டைமை விட கூட எடுக்கும் மாதிரி தான் விளங்குது. பார்ப்போம் எப்படி இருக்குது. இன்னும் போய்கொண்டு இருக்கிறோம். போகிற வழியில் என்னென்ன இருக்குதுன்றதை பார்த்துக்கொண்டு அப்படியே போவோம். நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சனிக்கிழமை நாளையிலே மஸ்ஜிதுல் கூபாவுக்கு விஜயம் செய்வார்கள். அவர்கள் விஜயம் செய்யும் பொழுது
சில நேரங்களிலே ஒட்டகங்களிலே போவார்கள், சில நேரம் நடைபாதையிலையும் செல்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவிக்கு வந்த பிறகு அங்குள்ள மக்கள் ரசூலுல்லாஹுவை காண விரும்புவார்கள். ஆனால் அங்கிருந்து வந்து ரசூலுல்லாஹுவை பார்ப்பது தூரமாக இருப்பதனால் அவர்கள் வர கஷ்டமாக இருப்பதை உணர்ந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சனிக்கிழமையை அவர்களுக்காக ஒதுக்கி அங்கே சென்று அங்கு 2 ரக்காத்துகள் தொழுதுவிட்டு வருவார்கள். அப்படியான ஒரு நிலைமை ரசூலுல்லாஹுடைய காலத்திலே மஸ்ஜிதுல் கூபாவுக்கும் இந்த ரசூலுல்லாவுக்கும் பிணைந்திருந்ததை நாங்கள் வரலாற்றிலே பார்க்கின்றோம். இதோ இருக்கிற பள்ளிவாசல் தான் மஸ்ஜிதுல் ஜும்ஆ. இந்த பள்ளிவாசல் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பள்ளிவாசலாக அமைகிறது. நான் ஏற்கனவே வீடியோவில் குறிப்பிட்டது போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூபாவிலிருந்து இங்கே மஸ்ஜிதுன் நபவியை நோக்கி வருகிறார்கள். வெள்ளிக்கிழமை தினம் அது ஜும்மாவுடைய நேரம் வந்தவுடனேயே சஹாபாக்களுடன் இந்த இடத்திலே வைத்துத்தான் ஜும்மாவை தொழுதார்கள். இனி நண்பர்களே, இதோ நாங்கள் எதிர்பார்த்த இவ்வளவு தூரம் பிரயாணம் செய்து வந்த மஸ்ஜிதுல் கூபா அழகாக தலை நிமிர்ந்து மினராத்துகள் வானுயர உயர்ந்து வெளிச்சங்களோடு இதோ உயர்ந்து நிற்கிறது. அந்த பள்ளிவாசலுக்குள் நாங்கள் இதோ வந்துவிட்டோம். இங்கே வாகனங்கள் இந்த காட் மட்டும்தான் போக முடியும், அல்லது நாங்கள் நடந்து செல்ல வேண்டும். வாகனத்திலே இந்த பாதையினூடாக வர முடியாது. எனவே நீங்களும் எப்பொழுதாவது அல்லது உங்களது உறவினர்கள் மஸ்ஜிதுல் கூபாவுக்கு இந்த பாதையினூடாக வந்து இந்த அனுபவத்தை நிச்சயமாக பெற்றுக்கொள்ளலாம். ஒரு சின்ன கார்டன் இருக்கிறது. அந்த கார்டனை தாண்டி நாங்கள் இப்போ பள்ளிவாசல் வளாகத்துக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல இந்த காட் வந்து சர்வீஸ் நிப்பாட்டுவாங்க. இங்கே இருந்து எங்களுக்கு அப்படியே நடந்து போகலாம். ஈமானின் அடிப்படையிலே கட்டப்பட்ட முதலாவது பள்ளிவாசல் தான் மஸ்ஜிதுல் கூபா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹிஜ்ரத்துக்கு பிறகு மதீனா வந்தவுடனேயே முதலாவதாக பள்ளிவாசல் ஒன்றை கட்ட வேண்டும் என்று சஹாபாக்களுடன் சேர்ந்து கட்டிய முதலாவது பள்ளிவாசல். ஈமானின் அந்த உயரிய நோக்கத்துக்காக, இஸ்லாத்தை பரப்ப வேண்டும் என்ற நோக்கத்திலே, முஸ்லிம்கள் தொழ வேண்டும் என்ற நோக்கத்திலே கட்டப்பட்ட முதலாவது பள்ளிவாசல் தான் மஸ்ஜிதுல் கூபா. மதீனா முனவராவிலிருந்து மஸ்ஜிதுல் கூபா வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து வந்த பாதையிலே தான் உங்களை நான் இங்கு வரைக்கும் கூட்டி வந்திருக்கின்றேன். தமிழிலே மிக அரிதாக கிடைக்கும் இது போன்ற காணொளிகளை அதிகமாக ஷேர் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களையும் கட்டாயமாக எழுதுங்கள். மஸ்ஜிதுல் கூபாவின் உட்புற வெளிப்புற தோற்றங்களை அடுத்த வீடியோவிலே பார்ப்போம்.